இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்கியது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 417 பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளுக்கு 1,90,166 அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் இணைய வழியில் நடைபெற்று வருகிறது. அதன்படி நடப்பாண்டு கலந்தாய்வில் பங்கேற்க 3.02 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் 2,41,641 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க தகுதி பெற்றனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் கடந்த ஜூன் 27ஆம் தேதி வெளியானது. இதனைத் தொடர்ந்து பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. முதல் கட்டமாக முன்னாள் ராணுவ வீரரின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு பிரிவு மாணவர்கள் ஆகியோருக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஜூலை 7 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. சிறப்பு பிரிவில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்கள் இருந்த நிலையில் அதில் 994 இடங்களில் மட்டுமே நிரம்பின. இதில் 125 இடங்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 7.5% ஒதுக்கீட்டில் நிரப்பப்பட்டன. இதையடுத்து பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. முதல் சுற்று கலந்தாய்வு வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் 39,145 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். மாணவர்கள் தங்களுக்கு பிடித்தமான கல்லூரிகளை ஜூலை 16ஆம் தேதிக்குள் தேர்வு செய்ய வேண்டும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை https://tneaonline.org என்னும் வலைத்தளத்தில் அறிந்து கொள்ளலாம். மொத்தம் 3 சுற்றுகளாக நடைபெறவுள்ள இந்த கலந்தாய்வு வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது.